எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஒரு அரேவனுடைய எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதனுடைய சம்மு, கவுண்ட்டு, மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். சரி, இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. சம், கவுண்ட், ஆவரேஜ்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு அரே எடுத்துக்கிறேன். 5 ரைட். இந்த அரேவனுடைய டோட்டல் சம் எவ்வளவு, மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா பில்டுனா இதுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப் இருக்குது. சரி, என்னன்னு பார்ப்போம். சம் ஆஃப் அரே, சம் ஆஃப் ஏ, print count of array, len of a, print minimum value, min of a, print maximum value, max of a, print average value, sum of a divided by len of a. ஓகே, இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். So sum of array, count, minimum value, maximum value, average. So ஒரு ஃபார்மேட்டடாக டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானுடைய பலம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜும் கூட. ஏன்னா இந்த மினிமம், மேக்ஸிமம், சம் அப்படிங்கிறதுலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் அஃபிஷியல் லெவலில் டாப் ரேங்கில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, இதை வச்சு நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு தேவை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேறேஸ் ஃபுல் டைம் ப்ரோக்ராமர் ஒரு டெவலப்பராக இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு தெரிஞ்சால் போதாது, கொஞ்சம் டீப்பாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அதை நீங்கள் இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம், அந்த எக்ஸசைஸில் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட் எ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அன் அரே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது அப்படின்னா இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஐட்டம் இது 8 அண்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஐட்டம் இது 2. அதாவது எது சின்ன நம்பரோ அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் இது எது பெரிய நம்பர் 10, அதை விட சின்ன பெரிய நம்பர் எது, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா 8.
அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு, செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு. இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்தால் support@collectiva.in நீங்கள் உங்களுடைய சோர்ஸ் அனுப்புங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.